வணக்கம். இன்னைக்கு சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். அதை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். பூண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக அப்படியே தூள் தூளாக நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. லெமன், 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்குங்க. இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், பிரியாணி இலை, மிளகு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ இதை வறுத்துக்குவோம். இப்போ அடுப்பை வச்சு வானலியை அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை, ட்ரையாகவே வறுத்துக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்குவோம். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 2. இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை வறுத்து அரைச்சி போட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கறிவேப்பிலையை வறுத்துக்குவோம். பிரிஞ்சி இலையும் அதிலேயே போட்டுக்குவோம். இது நல்லா வறுபடட்டும். இதில் சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வடைச்சட்டி அடுப்பில் வச்சு வடைச்சட்டி காஞ்சதும் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. சிக்கன் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை இதில் எண்ணெயில் போட்டுக்கோங்க. இதுலேயே வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு எதுவும் போட தேவையில்லை. இது கொஞ்சம் அப்படியே வணங்கட்டும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். நான் அதில் மிளகாய் சேர்க்கலை, அதனால் இதில் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம தூள் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கிளறி விடலாம். இதுக்கு நான் தண்ணி விடவே இல்லை, அதில் இருந்த தண்ணியே தான் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றவே வேண்டியதில்லை. இது இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டுன்னு நம்ம அரைச்ச பொடியை கலந்துக்கலாம். இது 15 நிமிஷம் வெந்துருச்சு. இதுக்கு நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் கலந்துக்குவோம். நம்ம அரைச்ச பொடியை இதை போட்டுக்குவோம். இது மிளகு, கறிவேப்பிலை இந்த காரத்தோட இது நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மிளகு வறுவல். இது அப்படியே அந்த காரம் பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம இன்னொரு வடைச்சட்டியில் அடுப்பில் வச்சு கறிவேப்பிலையை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்குவோம். இது நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சு வரட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொத்தமல்லி மேலாப்பில் தூவி விட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையை நம்ம இதில் போட்டுக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறிவேப்பிலை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். அவ்வளோதான், சிக்கன் மிளகு வறுவல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்களும் சாப்பிடுங்க.